ஏ அப்படின்னு ஒரு 2க்கு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது 1 tan x மைனஸ் tan x 1 எனில் ஏ டிரான்ஸ்போஸ் பெருக்கல் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு cos 2x மைனஸ் sin 2x sin 2x cos 2x என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கணும்னா இந்த ஆன்சர் வருதுன்னு காட்டணும். முதல்ல நாம வந்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப சிம்பிள், நிறைகளை நிரல்களாக எழுதணும், அவ்வளோதான். ஸோ 1 tan xங்கிற நிறைய நம்ம இப்போ இங்கே 1 tan x அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் மைனஸ் tan x 1ங்கிற நிறைய இங்கே மைனஸ் tan x 1 அப்படின்னு நாம எழுதணும், அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து ஏ டிரான்ஸ்போஸ், அதாவது நிரல் மாற்று அணி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்னது? நமக்கு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பெருக்கல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது? இங்க 2க்கு 2ங்கிறதுனால 1 மைனஸ் இங்க tan x tan x, இங்க ஒரு மைனஸ் tan x இருக்கிறதுனால ஸோ மைனஸ் tan ஸ்கொயர் x, ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கிறதுனால சரி எழுதிக்கலாம், மைனஸ் tan ஸ்கொயர் x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் tan ஸ்கொயர் x. ஓகே, சரி, 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னா என்னது? ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து சிம்பிளான ஃபார்முலா தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஓகேவே, மேக்ஸிமம் ஃபார்முலா இதுல இருந்து தான் வந்து டிரைவ் பண்றாங்க. ஓகே, அந்த ஒரு சின்ன ட்ரிக்கை நான் சொல்லித்தரேன். ரெண்டு பக்கமும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால டிவைட் பண்ணோம் அப்படின்னு என்ன கிடைக்கும்? அதாவது டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே காசும் காசும் கேன்சல் ஆயிரும். 1 பை காஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு தெரியும். ஸோ சைன் பை காஸ் அப்படிங்கிறது tan ஸ்கொயர். ஸோ 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அதே மாதிரி நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0வா இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுங்கிற கர்வு எப்பயுமே 0த்தை விட அதிகமாக தான் இருக்கும். இது வந்து 0மே ஆகாது. எதனால அப்படின்னா காசினுடைய வேல்யூ வந்து என்னது? நமக்கு -1க்கும் +1க்கும் நடுவுல தான் இருக்கும். ஓகே, அப்ப அதனுடைய தலைகீழிங்கிறது என்னது? நமக்கு வந்து ஒருவேளை காஸ் வந்து இன்ஃபினிட்டியா இருந்ததுனா தான் அதனுடைய தலைகீழி வந்து 0 ஆகும். இது வந்து இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா -1 இருந்து +1, அதாவது ஃபைனைட்லயே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து இன்ஃபினிட்டி ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால சீக்கன் ஸ்கொயர் வந்து 0வே ஆகாது. ஸோ அதனால சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 ஃபார் ஆல் எக்ஸ். ஸோ அதனால நமக்கு வந்து இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஏ இன்வர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு m11 மைனஸ் m12 m21 m22, சாரி இங்க வந்து மைனஸ். இதனுடைய நிரல் மாற்று அணி தான் வந்து நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்ப m11 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உறுப்பினுடைய நமக்கு சிற்றணிக்கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி என்னது? 1. ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் போட்டுக்கிட்டு m12 அப்படிங்கிறது என்னது? இந்த உறுப்பினுடைய சிற்றணிக்கோவை மதிப்பு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டுறலாம். மீதி நேருக்கு மைனஸ் tan x இருக்கு. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் tan x. ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் m21 அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணிக்கோவை மதிப்பு. அதுக்கு
இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டுறலாம், மீதி என்ன இருக்கு tan x. ஸோ மைனஸ் tan x. அதுக்கப்புறம் m22 அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய ஸ்ட்ரெனிக்கோவை மதிப்பு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நிறையும் இந்த நிரலையும் நாம விட்டுட்டோம் அப்படின்னா மீதி உள்ளது 1. ஓகே, ஸோ மறக்காம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ adjoint ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 1 மைனஸ் tan x. ஓகே, அதுக்கப்புறம் இங்க tan x 1, அதாவது இந்த நிறைய இங்க நிரலா எழுதிருக்கோம், இந்த நிறைய இங்க இரண்டாவது நிரலா எழுதிருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு adjoint ஆஃப் a. அடுத்து நமக்கு என்ன தேவை, இன்வர்ஸ் தேவை. ஸோ a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் x 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் x. அதுக்கப்புறம் நமக்கு இங்க 1 மைனஸ் tan x, இங்க tan x 1. ஸோ நாம இப்போ வந்து சிம்பிளை பண்ண வேண்டாம், பெருக்கிட்டு அதுக்கப்புறமா சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் பெருக்கி இந்த மேட்ரிக்ஸுக்கு சமம்னு சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், a டிரான்ஸ்போஸ் பெருக்கல் a இன்வர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் a டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம். 1 மைனஸ் tan x, அதுக்கப்புறம் tan x 1. ஓகே, பெருக்கல் a இன்வர்ஸ்ங்கிறது என்னது 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் x. ஓகே, பெருக்கல் 1 மைனஸ் tan x, அப்புறம் இங்க tan x 1. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்னது 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் x அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் x. ஓகே, இப்போ நாம வந்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் பெருக்கலாம். இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும். ஸோ 1 பெருக்கல் 1 1 மைனஸ் tan x பிளஸ் tan x. ஸோ நமக்கு 1 மைனஸ் tan ஸ்கொயர் x. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும். ஓகே, ஸோ 1 பெருக்கல் மைனஸ் tan x. ஸோ நமக்கு மைனஸ் tan x. ஓகே, மைனஸ் tan x பெருக்கல் 1. ஸோ இது ஒன்னது மைனஸ் tan x. ஓகே, அதுக்கப்புறம் இங்க இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும். tan x பெருக்கல் 1 tan x. ஓகே, அதுக்கப்புறம் இங்க 1 பெருக்கல் tan x, அதுவும் tan x. ஸோ பிளஸ் tan x. ஓகே, அதுக்கப்புறம் இங்க இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கலாம். tan x பெருக்கல் மைனஸ் tan x. ஸோ மைனஸ் tan ஸ்கொயர் x. ஓகே, 1 பெருக்கல் 1 1. ஸோ பிளஸ் 1. ஸோ நமக்கு ஆன்சர்ல வந்து என்னது காஸ் சைன் மட்டும் தான் இருக்குது. அதனால வந்து என்னது இந்த டேனு சீக்கன்லாம் மாத்திட்டு நம்ம வந்து காசு சைனுக்கு மாத்திரலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1 பை சீக்கன் அப்படிங்கிறது காசுன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்க 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்க ஸோ இங்க வந்து என்னது மைனஸ் tan x மைனஸ் tan x அப்படிங்கும்போது மைனஸ் 2 tan x. ஸோ மைனஸ் 2 tan xங்கிறது என்னது sin x டிவைடட் பை காஸ் எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 2 tan x. ஸோ 2 sin x டிவைடட் பை காஸ் எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்க 1 மைனஸ் tan ஸ்கொயர் x. ஸோ நமக்கு என்னது 1 மைனஸ் sin square x divided by cos square x. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த cos squareால உள்ள கொண்டு போய் பெருக்க போறோம். ஸோ இங்க என்னது 1 அப்படிங்கிறது என்னது cos square x அப்படின்னு மாறிடும். மைனஸ் sin square x. இந்த காசும் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ இங்க மைனஸ் 2 நமக்கு என்ன இருக்குது இங்க
காஸ் அப்படின்னு மட்டும் இருக்குது, இங்க காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஒரு காஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு மீதி என்ன இருக்கும், -2 sin x cos x அப்படின்னு இருக்கும். -2 sin x cos x. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது, அதே இது அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, +2 sin x cos x கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது, நமக்கு அதே cos squared x minus sin squared x கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்ம் வந்து என்னது, ஒன்று தான். அதனால சேம் ஆன்சர். இந்த ரெண்டு டேர்மும் ஒன்று தான், பட் ஒரு மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த டேர்ம்ல. ஓகே, ஸோ நிறுவுக கணக்கு அப்படிங்கிறது வந்து என்னன்னா வந்து ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் நான், அது ரொம்ப ஈஸியானது அப்படின்னு. ஒருவேளை இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல நீங்க வந்து இதுதான் இந்த ஆன்சர் எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப் அதுவாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபார்முலா தெரியும், இங்கே வந்து என்னன்னா நம்ம தெரிஞ்சே எழுதலாம். ஸோ sin 2x அப்படின்னா என்ன அப்படின்னா 2 sin x cos x அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து cos 2x அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு cos square x minus sin square x. ஓகே, ஸோ இப்படி வந்து நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஆரிஜின் அப்படின்னா நம்ம sin ஆஃப் a பிளஸ் பி, காஸ் ஆஃப் a பிளஸ் பி அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதில் பிக்கு பதிலாக ஏஏ போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். அதாவது sin ஆஃப் a பிளஸ் பி அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு sin a cos b பிளஸ் cos a sin b. ஓகே, ஸோ அதில் வந்து பிக்கு பதிலாக ஏஏ போட்டிங்க அப்படின்னா sin 2a is equal to sin a cos a பிளஸ் sin a cos a வரும். ஸோ அப்போ வந்து 2 sin a cos a கிடைச்சிடும். ஓகே, அதே மாதிரி வந்து என்னது cos ஆஃப் a பிளஸ் b is equal to cos a cos b minus sin a sin b அப்படின்னு ஃபார்முலா. அதுல பிக்கு பதிலாக a போட்டிங்க அப்படின்னா cos ஆஃப் a plus a is equal to cos a cos a minus sin a sin a அப்படின்னு கிடைக்கும். அதை வந்து சிம்பிளை பண்ணோம்னா cos squared x minus sin square x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து இங்க நாம ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது நமக்கு cos 2x minus sin 2x, இங்க sin 2x, இங்க cos 2x. ஓகே, ஸோ இதுதான் வந்து நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ A transpose A inverse is equal to this one, hence proved அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா வந்து பேசிக்காக உள்ள ஃபார்முலாஸ். இதுலேருந்து நம்ம நிறைய ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ணலாம். ஸோ அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நமக்கு கணக்கில் வந்து என்னது என்ன கேட்டிருக்கிறாங்க, A transpose A inverse வந்து இது நிறுவ சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.